நாங்க ஈரான்ல நடத்துறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த தாக்குதலை நடத்திருந்தா அந்த தாக்குதல் இந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா நடத்தின மிகப்பெரிய ஒரு தாக்குதலா அது இருந்திருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான்ல கொண்டு போறது மூலமா ஈரான் கயிறையும் இடுங்க இல்லாதம் என்று முக்கியமான ஒரு அமெரிக்க பிரஜை சொல்லியிருக்காரு. நான் சொன்னது உங்களுக்கு எப்படி விளங்கிச்சோ தெரியா? அவர் சொல்றது என்னன்னா, ஒரு கயிறையும் இடுங்க இல்லாதம் என்று தான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்ததா இன்றைக்கு திங்கட்கிழமை ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது என்று ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகு நாங்க ஓமானோட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிறோம், நீங்க ஆள் மாறுங்கண்டு அமெரிக்காவை பார்த்து சொல்லியிருக்காங்க ஈரான். இது போன்ற சில முக்கியமான தகவல்களை மட்டுமே இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏனையவர்களை பார்க்குற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அந்த அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். நாங்க ஈரான்ல நடத்துறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தா அந்த தாக்குதலை நடத்திருந்தா அந்த தாக்குதல் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா நடத்தின ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அது இருக்கும் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு தானே. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜால்ரா அடிக்கிற வகையில அமெரிக்காவோட இந்த பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இருக்காரு தானே, அவரும் அந்த ட்ரம்ப் கதைச்ச வீடியோவை லிங்க் பண்ணி அதை ஃபெக்ட்னு சொல்லி எக்ஸ் தளத்துல லாக்ட் அண்ட் லோடட்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த விஷயம் உண்மைதான், நாங்க இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு இருந்தவங்கிறத உறுதிப்படுத்துற வகையில தான் அவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்றதை பார்த்தா ஈரானை நாங்க தாக்க போறோம் சொல்லிட்டு பிறகு பின்விளைவுகளை யோசிச்சுட்டு அவர் பின்வாங்கி இருக்கலாம்ங்கிறது விளங்குது. ஆனா அதுக்கு ஜால்ரா அடிக்கிற வகையில் இந்த பீட் ஹெக்ஸத் போடுற போஸ்டை எல்லாம் பார்த்தா சும்மா பப்ளிசிட்டிக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியுற மாதிரி விளங்குது. எனக்கு மட்டும்தான் இவரை பார்த்தா அப்படி விளங்குதா இல்ல உங்களுக்கும் அப்படி ஏதாச்சும் விளங்குதான்னு கட்டாயமா சொல்லிட்டு போங்க. அடுத்ததா இந்த இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா நடத்தின மிகப்பெரிய தாக்குதல் என்னன்னு சொல்லி நாம பார்த்தோம்னா அது இந்த ஜப்பான்ல 1945 ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த திகதியில ஹிரோஷிமா மற்றும் இந்த நாகசாகிங்கிற நகரங்களை நடத்தின ஒரு அணுகுண்டு தாக்குதல் தான். இந்த ரெண்டு நகரங்கள்லையும் ஒவ்வொரு அணுகுண்டுகளை அமெரிக்கா வந்துட்டு போட்டாங்க. அதுல அந்த ஒரு அணுகுண்டோட பேரு ஃபெட்மேன், மற்றதுடைய பேரு லிட்டில் பாய். ஃபெட்மேன் எடுத்த உயிர்கள் எண்ணிக்கை மொத்தம் 1,40,000. அதே டைம்ல லிட்டில் பாய் எடுத்த உயிர்கள் எண்ணிக்கை 70,000. இதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்களா? அவங்க வளர்க்குற நாய்க்குட்டிக்கு வச்சு செல்ல பேர் மாதிரி ஃபெட்மேனும் லிட்டில் பாயுமா. ஏற்கனவே அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டு இப்ப திரும்ப ஈரான்ல யூஸ் பண்ண போறோம் அச்சுறுத்தலை கொடுக்கிற இவங்க தான் ஈரான் அணு ஆயுதத்துக்கிட்ட இருந்து இஸ்ரேல பாதுகாக்க போறாங்க. தவறி பிள்ளையா சொல்லிட்டு இந்த உலகத்தை பாதுகாக்க போறாங்க. ஜப்பான்ல நடத்தின மாதிரியான ஒரு தாக்குதலை தான் இப்ப ஈரான்ல நடத்துறதுக்கு நாங்க திட்டம் ஒன்று போட்டிருந்தோம். அதாவது அவங்க இந்த திட்டத்தை ஓப்பனா சொல்லல, இன்டைரக்டா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த லாஸ்ட் மினிட்ல கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ அதோட ஈரானும் எங்ககிட்ட வந்து இதை நிறுத்துன்னு சொன்னதால நாங்க நிறுத்திட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது அவர் எப்படி சொன்னாருண்டா, ஈரான்ல அந்த பெரிய தாக்குதலை நடத்த இவங்க ரெடி ஆகிட்டாங்களாம். அதுக்கு பிறகு இந்த ட்ரம்ப் நினைச்சுக்காருன்னா சவுதி அரேபியோட அரசர்கிட்டையும் பட்டத்து இளவரசர்கிட்டையும் போய் இந்த தாக்குதலை நாங்க நடத்தியா இல்ல நீங்க ஒரு ஒப்பந்தத்தை விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதா. அதுக்கு அவங்க சொன்னதாம், நாங்க ஒப்பந்தத்தை தான் விரும்புறோம், நீங்க வந்துகிட்டு அப்படி எதுவுமே செஞ்சிடாங்க, அப்படி செஞ்சா அந்த தாக்குதல் என்ன எங்க கொண்டு போய் எல்லாரையும் சேர்க்கும்ங்கிறத இப்ப கணிக்கவே இயலா. அதோட அங்க இருக்கிற பெருமளவான மக்கள் வந்துகிட்டு எங்களோட நாட்டுக்குள்ளேயே அகதியா வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட பல பேரழிவுகளும் பல மோசமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதால தயவு செஞ்சு இந்த தாக்குதலை நீங்க செஞ்சிடாதீங்கன்னு சவுதி அரேபியா இவர்கிட்ட கெஞ்சி கேட்டுச்சான். அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மத்த நாடுகளும் நிறுத்துங்கன்னு சொல்லி இவரை பார்த்து சொல்லிச்சான். ஒருவேளை இவங்க நிறுத்த சொல்லி சொன்னதை பார்த்தா இவர் அடிக்கடி பெரிய தாக்குதல் நடத்தப்படணும்னு சொல்லி பெட்டிசா சீனா போட்டு திரும்ப அதுல இருந்து பின்வாங்கி பேச்சுவார்த்தை நடத்தப்படணும் டெய்லி செஞ்சுக்கிட்டு வாரதாங்க. ஒருவேளை இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கடா, எல்லாருமே இந்த யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, ஈரான் போன்ற இந்த நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அங்க பாரு அந்த வந்துகிட்டே இருக்காண்டா, அவனை தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்களேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுத்த சொன்னாங்களோ தெரியா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்தையும் பார்த்தா இவங்க சம்பவம் செய்யற சம்பவக்காராக்கள் மாதிரி தெரியல. எனக்கு தான் இப்படி விளங்குது இல்ல உங்களுக்கும் அப்படி விளங்குறது கட்டாயம் சொல்லணும். அடுத்ததா இந்த ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் வச்சு செய்தியாளர்கள் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட அவர் அறிவிச்ச அந்த தாக்குதல் திட்டத்தில் இருந்து பின்வாங்கின சம்பவத்தை பத்தி கேட்கக்குள்ளதான் அவர் இப்படியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு நடத்த இருந்த பெரிய தாக்குதலை நிறுத்தினதா சொன்னாரு. அது சம்பந்தமா சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இன்றைக்கு அதாவது இந்த திங்கட்கிழமை பேச்சுவார்த்தைக்கான பிரமுகர்களை வச்சு ஈரானோட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்த போறாங்களாம். அதுல இந்த ஓமானுக்கு ஈரானுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை மீள திறந்து அதை நிர்வகிக்கிறது சம்பந்தமான ஒரு முடிவும் ஈரான் அணு ஆயுத உற்பத்தியில இருந்து மொத்தமா பின்வாங்கல் சம்பந்தமான ஒரு முடிவும் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. இதே விஷயத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எப்படி சொல்லியிருக்காருன்னா,
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை நிர்வகிக்கிறது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில மட்டும்தான் நடக்கும். அந்த பேச்சுவார்த்தைக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்த நியூக்ளியர் சம்பந்தமாக எதுவுமே சொல்லலை. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தோம்னா, இந்த என்ற குடும்பத்துல எல்லாருமே வந்தாச்சு, நீங்க போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சின்ராசை விட்டு போட்டு எடுக்கிற அந்த போட்டோ இருக்கு தானே, அதே மாதிரி அமெரிக்காவை இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள நீங்க சம்மந்தப்படல ஆள்மாறு கண்டு வழியை துரத்துற மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் வச்சு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. இந்த கேள்விக்கு அவரு ஆன்சர் பண்ணாம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாரு. அது என்னன்னா, அந்த ஈரான் தாக்குதலால ஜோர்தான்ல இருக்கிற அமெரிக்கா மிலிட்டரி பேஸ்ல இருக்கிற இந்த ராணுவ வீரர்களை நீங்க வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கு பதில் சொல்ல நான் விரும்பலன்னு சொல்லி அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டாரு. நெருப்பு இல்லாம ஒரு ஆளும் புகை வரல தானே. அப்படி ஒருவேளை அது உண்மையா இருந்தா அமெரிக்க ராணுவ தளத்தை விட ஒரு பாதுகாப்பான இடம் ஜோர்தான்ல எங்க இருக்குங்கிறது சந்தேகம் தான். இப்ப சரி, நம்ம இது சம்பந்தமா பொறுமையா தேடி பார்ப்போம், ஏதாவது தகவல் கிடைச்சா அதை வச்சு செய்வோம். இப்ப இருக்கிற கலை நிறுவனத்தை இந்த பொறுத்த வகையில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற அந்த நியூக்ளியர் சம்பந்தமான பேச்சுவார்த்தை அவசியமே இல்லை. முக்கியமான பேச்சுவார்த்தை என்னன்னா, ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த போய்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நிர்வாகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான். இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை யாரு நிர்வகிக்கிற, அதுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குறங்கிறது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில போயிட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே ஓமான் ஒரு ப்ரொபோசல் வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா ஈரானுக்கிட்ட கொடுத்திருந்தாங்க. அந்த ப்ரொபோசல் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 50-50 அடிப்படையில தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ரெண்டா பிரிச்சு அந்த ரெண்டு பகுதியிலையும் வந்துட்டு கப்பல் உள்ளுக்க போற வழியும் இருக்கும், வெளியால வார பகுதியும் இருக்கும். அதாவது ரெண்டா நடுவல பிரிச்சு இஞ்சல மாதிரி எந்த பாதையால போறது வாரது, அதாவது இந்த ஈரான் கட்டுப்பாடுல இருக்கிற வழியால போறதா இல்ல இந்த ஓமான் கட்டுப்பாடுல இருக்கிற வழியால போறதாங்கிறது அந்த பகுதியால போற கப்பல்களே முடிவெடுக்கட்டும்ங்கிற வகையில தான் அவங்களோட ப்ரொபோசல் இருந்துச்சு. யார? ஓமான். இந்த ப்ரொபோசலை தான் ஈரான் நிராகரிச்சிருந்தாங்க. ஏனென்றா இந்த ப்ரொபோசல் படி எந்த கப்பலையும் ஈரான் கட்டுப்பாடுல இருக்கிற பாதையால போறதுக்கு அமெரிக்கா விட மாட்டாங்க. அடுத்ததா ஈரானும் இவங்களோட கட்டுப்பாடுல இல்லாம அந்த பகுதியால போற வார கப்பல்களால ஈரானுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மாறா ஈரான் ப்ரொபோசல் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸுக்கு உள்ளுக்க வார எந்த கப்பலும் ஈரான் அனுமதியோட மட்டும் ஈரான் கட்டுப்பாடுல இருக்கிற பகுதியால மட்டும்தான் போகணும். ஓமான் கட்டுப்பாடுல இருக்கிற பகுதியால கப்பல்கள் உள்ளுக்க நுழைய இயலாது. அப்படி ஈரான் பகுதியால உள்ளுக்க போன கப்பல் திரும்ப வெளியால வரக்குள்ள ஓமான் கடல் பகுதியால வரலாம். இருந்தாலும் அப்படி வெளியில வர பாதையில ஒரு குறிப்பிட்ட பகுதியும் ஈரான் கட்டுப்பாடுல இருக்கும். இதான் ஈரான் கொடுத்த ப்ரொபோசல். அப்பதான் அது ஈரானுக்கு பாதுகாப்பா இருக்கும்ங்கிறத ஈரான் சொல்றாங்க. இதுக்கு பிறகுதான் ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில போய்கிட்டு இருந்த இந்த பேச்சுவார்த்தை நல்ல ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதா அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. ஓமான் கொண்டு வந்த ப்ரொபோசல ஒரு நாளுமே ஈரான் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. ஆனா ஈரான் கொண்டு வந்த ப்ரொபோசல ஓமான் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஏனென்றா அந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கு. சோ ஈரான் ப்ரொபோசல் படி இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரப்போகுது போலதான் இப்போ விளங்குது. அடுத்ததா ஈரானோட நல்ல ஒரு ராஜதந்திர உறவை பேணணும்னா அமெரிக்கா ஈரான்ல கொண்டு போறதாலேயோ டார்கெட் பண்ணி கொலை செய்யறதாலேயோ ஈரானை வீழ்த்திடலாம் என்று நினைக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காரு அமெரிக்காவோட முன்னாள் ராஜதந்திரி அதிகாரியான ப்ரொஃபசர் ஜான் லிம்பர்ட். யார் இந்த மனுஷன் சொல்லி நாம அவரை தேடி பார்த்ததுல நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இவர் 1979 இருந்து 1981 ஆண்டு காலப்பகுதிக்குள்ள ஈரான்ல இருந்து அமெரிக்காவோட எம்பசில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் ஈரான்ல புரட்சி ஒன்று எழும்பி அமெரிக்காவோட எம்பசியை கைப்பற்றப்படுது. அதுல 52 அமெரிக்கர்கள் 444 நாட்கள் ஈரான் அந்த புனை கைதியா வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த 52 பேருக்குள்ளதான் இவரும் இருக்காரு. அதுக்கு பிறகு 2009 இருந்து 2011 ஆண்டு காலப்பகுதிக்குள்ள ஈரான் தொடர்பான விவகாரங்களுக்காக அமெரிக்க அரசுக்கு துணை உதவி செயலாளராக இவர் வேலை செஞ்சாரு. சோ ஈரானை பத்தி இவருக்கு முழுமையா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதால தான் இவர் சொன்ன இந்த கருத்து வந்துகிட்டு இப்ப பேசு பொருளா இருக்கு. இவ்வளவும் தான் இன்றைய நாள்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்திருக்கிற போர் நிலவரங்கள் தொடர்பான புதிய செய்திகள். மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்கள் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணதில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணிட்டு ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் செஞ்சிருங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து கிடைக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிற என்னுடைய இந்த ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்த்துக்கங்க. அது மூலமா ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்கையும் உங்கள்கிட்ட உடனடியாக கொண்டு வந்து சேர்த்துறோங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.